இந்த ரமதான் மாதத்தினுடைய பிறை எங்கு தென்பட்டாலும், உலகில் எங்கு தென்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதா என்பதிலே சர்ச்சை இருக்கிறது. பலவாறாக பல பகுதிகளில் இருந்தாலும் காயல்பட்டினத்திலே மிகப்பெரிய சர்ச்சை இருக்கிறது. என்ன சர்ச்சை? மக்காவிலே பிறை காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதான ஒரு சர்ச்சை. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்க முடிகிறது. குரைப் என்கிற ஒருவர், உம்முல் ஃபضல் என்கிற பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குரைப் என்பவரை ஷாம் தேசத்திற்காக வேண்டி ஷாம் தேசத்தில் இருக்கிற முஆவியாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப குரைப் சொல்லுகிறார், நான் அங்க போனேன், கதிம்து ஷாம, நான் ஷாமுக்கு போனேன், கதைத்து ஹாஜத்தஹா, உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன வேலைக்காக என்ன அனுப்பி வைத்தார்களோ அந்த வேலையை நான் முடித்து விட்டேன். அதற்கு பிறகு உஸ்தஹல்ல அலைய ஷஹ்ரு ரமதான், நான் இருந்த அந்த பகுதியில் அனபி ஷாம், நான் ஷாமில் இருக்கிற போது ரமதானுடைய காலம் வந்துவிட்டது. ஃபரஐத்துல் ஹிலால, நான் பிறையை பார்த்தேன், லைலத்துல் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய இரவில், வெள்ளிக்கிழமை இரவு நான் பிறையை பார்த்தேன். சும்ம கதிம்துல் மதீனத்தை ஃபி ஆகிர் ஷஹர், மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே நான் மதீனாவுக்கு வந்தேன். ஃபஸஅலனி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே பேச்சு கொடுத்தார்கள், விசாரித்தார்கள். என்றால் கவனிக்கணும், குரைப் என்பவரை உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு தேவைக்காக, ஒரு காரியத்தை முன்னிட்டு. முஆவியா ரலியல்லாஹு ஷாமில் இருக்கிறார், இன்றைய சிரியாவிலே இருக்கிறார்கள். குரைப் சொல்கிறார், நான் அங்க போனேன், நான் ஷாமுக்கு போய்விட்ட பிறகு அங்கு ரமதான் வந்துவிட்டது, அதாவது நான் பிறையை பார்த்தேன் என்று சொல்கிறார். எப்பவும் பார்த்ததாக சொல்கிறாரு, லைலத்துல் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய இரவில் பார்த்தேன் என்று சொல்கிறார். சும்ம கதிம்துல் மதீனா, நான் மதீனாவுக்கு வந்தேன். இது எப்போ? ஃபி ஆகிர் ஷஹர், மாதத்தினுடைய கடைசியில வந்தேன், ரமதான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நான் வர்றேன். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறந்த சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு இறைவா குர்ஆனுடைய ஞானத்தை கொடு என்று துஆ செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அபுல் புக்தரி அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தியிலே, நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி வந்தபோது பிறையை பார்த்து விட்டோம், அது பிறை பற்றிய சர்ச்சை எங்களுக்குள் எழுந்தது. உடனே நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் இதை பற்றி கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து போய் கேட்டோம் என்றெல்லாம் சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்திகளை பார்க்க முடியும். தாபிகள் மற்றும் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையே ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே விளக்கம் கேட்பார்கள். குறிப்பாக பிறை சம்பந்தமாக விளக்கம் கேட்டிருக்கிறார் என்ற இந்த நான் அபுல் புக்தை அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்போ அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது பிறையை பற்றி அவர்கள் பேசினார்கள். ஃபகால மதா ரஅய்துமுல் ஹிலால், நீங்க பிறை எப்போது பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். பிறையை நீங்கள் எப்போது பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். ஃபகாலத் ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்ஆ, நான் ஜும்மாவுடைய இரவில் பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க பார்த்தீங்களா என்று கேட்கிறாங்க. நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். ஃபகுல்து நஅம், ஆமா நான் பார்த்தேன். வராஹுன் நாஸ், மக்களும் பார்த்தார்கள். வ சாமு, மக்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். வ சாம முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு வைத்தார்கள். நான் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க, மக்கள் நோன்பு வைத்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு வைத்தார்கள் என்கிற செய்தியை
குறைபு சொல்கிறார். ஷாமுக்கு போயிட்டு வந்த அந்த குறைபு சொல்கிறார். சொன்ன உடனே ஃபகால அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லாக்கின்னா ரஅய்னாஹு லைலத்துல் சப்த், நீங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி பார்த்தீங்களா, நாங்க சனிக்கிழமை ராத்திரி தான் பார்த்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துகிறார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு அன்றுதான் ரமலானுடைய பிறையை பார்த்தோம். ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில 30, எனவே நாங்கள் 30 பூர்த்தியாக்கும் வரைக்கும் நோன்பு வைப்போம். அவு நராஹு, அல்லது பிறையை பார்ப்போம். இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கும். நீங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி பிறையை பார்த்ததுனால எங்களை விட ஒரு நாள் முந்தி நீங்க நோன்பு வச்சிட்டீங்க. ஆனா நாங்க பிறையை பார்த்ததோ சனிக்கிழமை ராத்திரி தான். எனவே நீங்க ஒரு நாளைக்கு முந்தைய பார்த்ததுனால அதை அடிப்படையா வச்சு நாங்க முடிவு செய்ய மாட்டோம். மாறாக நாங்க என்னைக்கு நோன்ப ஆரம்பிச்சோமோ, அதாவது சனிக்கிழமை ராத்திரி தானே நோன்ப பிறைய பார்த்தோம், அந்த அடிப்படையில் சனிக்கிழமையில் இருந்து எங்களுக்கு 1வது ரமதான் தொடங்குகிறது. அதுல 29 வரைக்கும் நாங்க நோன்பு நோத்துட்டு அன்றைய ராத்திரி நாங்கள் பிறையை தேடுவோம். பிறை கிடைக்கலன்னா 30 நாள், பிறை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதோட முடித்துக் கொள்வோம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி மிக கிளியரா இருக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள், நீங்க வெள்ளிக்கிழமை இரவு பார்த்திருக்கிறீங்க, நாங்க சனிக்கிழமை இரவு பார்த்திருக்கிறோம். எனவே எங்களை விட ஒரு நாள் நீங்கள் முந்தி விட்டீர்கள். நீங்க முந்தின அந்த நாளை கணக்கிட்டு நாங்கள் 29 வரைக்கும் வச்சுட்டு பிறைய தேடிக்கொண்டிருந்தோம்னு சொன்னா அந்த நாளிலே பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நாங்கள் முழுமையாக்கிட்டாலும் கூட 29 நாள் தான் ஆகும். நீங்க வச்ச அந்த கணக்கு பிரகாரம் நாங்களும் பிறைய கணக்கு பண்ணி நோன்பை ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னா 28 முடிக்க வேண்டிய நிலைமையும் வந்து விடுவேன். அதனால நாங்கள் நாங்கள் எப்படி பிறைய பார்த்தோமோ, எந்த நாளில் பிறைய பார்த்தோமோ அந்த நாளுடைய கணக்கு பிரகாரம் தான் எங்களுடைய நோன்பை நாங்கள் பேணுவோம். 30 ஆக்குவோம். பிறை காணப்படவில்லை என்று சொன்னா, பிறை காணப்பட்டதுன்னு சொன்னா 29 முடித்துக் கொள்வோம். ஆக நாங்கள் பிறை பார்ப்போம், எங்க பகுதியில பார்க்கிற பிறை அடிப்படையாக கொண்டுதான் முடிவு செய்வோம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு தெளிவான இந்த செய்தி. இந்த செய்திக்கு பிறகு இதுக்கெல்லாம் சீல் வைக்கிற மாதிரியான முத்திரை பதிக்கும் விதமாக ஒரு செய்தியை அதை தொடர்ந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், குறைபு சொல்றாங்க, நான் கேட்கிறேன், அவலா நக்தஃபி அல்லது அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா வ சியாமிஹி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிறைய பார்த்து நோன்பு வச்சிருக்கிறாங்களே, அது உங்களுக்கு போதாதா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்திருக்கிறாங்க, ஒரு சஹாபி தானே, அவர்கள் ஷாமுல பார்த்தாங்க, அவர்கள் நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், இது போதாதா? அதை அடிப்படையா வச்சு ஏன் நீங்க அந்த நாளை துவக்க நாளாக, ரமதானுடைய துவக்க நாளாக கருதக்கூடாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல குறைபு கேட்கிறாங்க. துருவி துருவி கேட்கிறாங்க. நாங்க பார்த்தோம் ஷாம்ல, வெள்ளிக்கிழமை ராத்திரி பார்த்தோம்னு சொல்றோம், மக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சாட்சிகள் இருக்கும்போது நீங்க ஏன் இதை போதுமாக்கி கொள்ளக்கூடாது? நாங்க தான் பார்ப்போம், எங்க பகுதியில தான் பார்ப்போங்கிற மாதிரி கருத்துல சொல்றீங்களே, ஏன் இது போதாதா என்று குறைபு கேட்கிறார்கள். அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா, போதாது என்று சொல்கிறார்கள். போதாது, நீங்க பார்த்ததோ, முஆவியா பார்த்ததோ, பல பேர் பார்த்ததோ, அந்த அடிப்படையில் நோன்பு நோற்றதோ, இதுவெல்லாம் எங்களுக்கு போதாது என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு அடிப்படை காரணத்தை சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொந்த செய்தியை, சோக செய்தியை சொல்லல, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வளவு தெளிவான செய்தி இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறுதான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லுகிற போது
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை எடுத்து சொல்கிற இப்னு அப்பாஸ் உங்களுக்கு வேண்டாமா? ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாமா? ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அடிப்படையில தான், அவங்க விளங்கின அடிப்படையில தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் விளங்குவோம் என்று பொய்யாக வேஷமும் கோஷமும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாஅத்தை பார்த்து கேட்கிறேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க போட்டு வைத்திருக்கிற ஸலஃப்ல ஸாலிஹீன்ல வரமாட்டாங்களா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? யாரை ஏய்க்க பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு இல்லையா? எவ்வளவு தெளிவாக முஸ்லிம் இமாம் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லிமில் மட்டுமா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹகியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேர் ரிவாயத் பண்ண ஒரு செய்தி, அது ஒரு சம்பவம். எதுப்பா சம்பவம்? ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸா தெரியல? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகாரம், இந்த மூன்றையுமே சமன்படுத்தி ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள் இதை தூக்கி ஒதுக்கி வைக்கிறீங்களே. ஷாம்ல பார்க்கப்பட்ட பிறை மதீன மக்களை கட்டுப்படுத்தாது என்பதற்கு இவ்வளவு தெளிவான சான்றை வழங்கி இருக்கிறார்களே. அந்த மக்கள் அன்றைக்கு வாழ்ந்திருந்த மக்களுக்கு மத்தியிலே இது பற்றிய ஞானம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே உண்டு என்ற காரணத்தினாலே தானே தங்களுக்குள் ஏற்பட்ட இந்த பிறை பற்றிய சந்தேகங்களுக்கு குறிப்பாக விளக்கம் தேடுவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்போம், விளக்கம் கேட்போம் என்று அபுல் புக்தரி போன்ற ஹதீஸ் அறிவித்த அவருடைய செய்திகள் எல்லாம் நாம் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரிவிக்குதே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இவ்வளவு தெளிவாக சொல்கிறார்களே. உங்களுக்கு அஹ்மது இமாம் ரமதானிலே தரிசனம் மூடி வச்சிருவாங்கன்னு சொன்னா அதுவே பெரிய ஆதாரம். உங்களுக்கு ரமதான்ல தரிசனம் வேணாம், பயானம் வேணாம், ரமதானை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றமா போச்சு என்றெல்லாம் விமர்சிக்க கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்துல இல்லையா? அஹ்மது இமாம் தான் உங்களுக்கு முன்மாதிரியா? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தான் முன்மாதிரியா? அல்லாஹ் இக்ரான் ரமதான்ல படிக்க சொன்னானே அது உங்களுக்கு ஆதாரமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு போனாங்களே அது உங்களுக்கு ஆதாரமா தெரியலையா? ரமதான்ல சொல்லவும் கேட்கவும் செய்வதிலே உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்க பயான ரசிக்க மக்கள் இல்லைன்னு சொன்னா காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள். நாம சொல்ல வேண்டிய கருத்து அதுதான். உங்க பயான ரசிக்கிறதுக்கு மக்கள் இல்லைங்கிறதுனால யார் ரசிக்கிறார்களோ ரசித்து விட்டு போகட்டும். சரியான முறையில் பயான் சொல்வதற்கு இந்த மக்களுக்கு மத்தியிலே ஆட்கள் இல்லாத காரணத்தினால தானே இது போன்ற குழப்பங்களை நீங்கள் சரடுகளாக விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலங்காலமாக தெளிவான இல்மு இந்த சமூகத்திற்கு சரியாக அறிவிக்கப்படாதனுடைய விளைவுதானே இன்றைக்கு வரைக்கும் அமல் 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 எதையெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. அமல் செய்வதற்கு இந்த சமூகத்தை என்ன குறைவு? 11 ரக்காத்து ஹதீஸ்ல இருக்கிற 20 ரக்காத்து 23 ரக்காத்து தொழுவதற்கு தயாரா இருக்கிறான். ஹத்தம் பாத்தியான்னு சொல்லி என்னெல்லாமோ செய்யறான். பிதஅத்துக்கள் நிறைய உண்டாக்கிட்டே போறான். இபாதத்துக்கு என்ன குறைச்சல்? இல்மு இல்லாதனால இந்த மாதிரியான தவறான இபாதத்துக்கெல்லாம் உருவாச்சு. பயான் செய்யக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள். பயான் செய்யக்கூடியவர்கள் தனி குரூப்பா? பல்லிகு அன்னி உலவாயா என்கிற வைர வாக்கியம் நிலவில் வரவில்லையா? என் மூலமாக ஒரு செய்தி உனக்கு கிடைத்தாலும் பிறருக்கு சொல் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தி தான் எனக்கு தெரியும், பிறருக்கு நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் சொல்லுவேன் என்பது இந்த ஹதீஸுக்கு முரணான விஷயம் இல்லையா? ஒரு செய்தி கூட தெரியாத முஸ்லிம் இருக்கிறானா? தெரிந்தவன் பிறருக்கு பயானாக அதை சொல்வதில் என்ன தப்பு இருக்கிறது? பிறர் ரசிக்கும்படியாக சொல்வதிலே, பிறர் பேச்சை கேட்டு ரசிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது? இன்னும் மினல் பயானிலே சிஹ்ரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. பயானிலே, விளக்கத்திலே, உரையிலே வசீகரம் இருக்கிறது என்று சொன்னார்களே. கூந்தல் உள்ளவ அள்ளி முடிகிறான் போக வேண்டியதுதானே? ஏன் காழ்ப்புணர்ச்சி கொட்டுகிறீர்கள்?
காழ்ப்புணர்ச்சியை கக்குவதற்கு ஏன் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? ஒரு குர்ஆன் வசனம் கிடைக்கல, ஹதீஸ் கிடைக்கல, சலஃபு என்று சொல்கிற அந்த வட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் மட்டும்தானா? மார்க்கத்தை சொல்லுங்கள். எவ்வளவு தெளிவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறுதான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்கிற ஆர்டர். அந்த ஆர்டரை மறுக்கிறதுக்கு துணிகிறீர்களே ஏன்? இதிலிருந்து விலகி போகிறீர்களே ஏன்? ஹதீஸ மறுக்கிறாங்கிறீங்களே, இதை மறுக்கிறது நீங்களா நாங்களா? சஹாபாக்களை அவமதிக்கிறார் சொல்றீங்களே, சஹாபி தானே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல சஹாபியுடைய பட்டியலில் தூக்கிட்டீங்களா? அவமதிப்பது யார்? ஹதீஸை மறுப்பது யார்? நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள். ஹதீஸ் மறுக்கிறதுல ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை இந்த சமூகத்தில் போட்டு உடைச்சி இதுதான்பா ரூலு, இதுதான்பா சட்டம், இந்த அடிப்படையில் ஹதீஸை ஏற்பதும் அல்லது ஏற்காதிருப்பதும் இருக்கிறது என்று மக்கள் மன்றத்தில் பொத்தாம் பொதுவாக தூக்கி வச்சோம்னு சொன்ன என்ன கூடி கூடி பேசுகிறீர்கள்? ஹதீஸை மறுக்கிறார் சொன்னீங்களே, 72 கூட்டம் என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு ஒரு டாக்குமெண்ட்ரி கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண சாதனை இல்லை அது. அதை காது செவி வழியா கேட்டுக்கிட்டு தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரலாற்று செய்திகளை செவி வழியாக கேட்டுக்கொண்டிருந்து ஆய்வு செய்யக்கூட துப்பில்லாமல், ஆய்வு செய்யக்கூட வழி இல்லாமல், திராணி இல்லாமல் செவி வழியாக அவற்றை கேட்டுக்கொண்டு பேசக்கூடிய நிலையில் இருக்கிற நீங்கள் எங்களை பார்த்து, இந்த ஜமாத்தை பார்த்து தூசியை வாரி இறைப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, மிக சென்சிட்டிவான விஷயம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷக்குடைய நாளிலே, நாளைக்கு நோன்பா இல்ல நோன்பு இல்லையா என்று சந்தேகமாக இருக்கிற அந்த நாளிலே நோன்பு நோற்பதை தவிர்க்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஷக்குடைய நாள நோன்பு நோக்க கூடாது. எங்கோ நோன்பு ரமதான் பிறை பார்க்கப்பட்டதுங்கிற காரணத்தினால நாம இந்த நாளை நோன்புடைய நாளாக ஆக்கிவிட்டோம்னு சொன்னா ஷக்குக்குரிய நாளை நாம் நோன்பு நாளாக ஆக்கிய ஒரு பாவம் நம்மை சார்ந்துவிடும். அது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்கறதா சொல்றாங்க. என்ன புத்திசாலித்தனமான கேள்வி தெரியுமா? நம்ம பகுதியில தான் பிறைய பார்க்கணும்னு சொல்றீங்களே, அப்படியானால் எது வரைக்கும் தூரத்தை சொல்ல முடியுமா? தூரத்தை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். தூரம் சொல்லித்தான் ஆகணும்னு முடிவு பண்ண, தூரம் சொல்லித்தான் ஆகணுங்கிற முடிவுக்கு நீங்க வருவீர்கள் என்று சொன்ன, ஏன் இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிற ஷாமையும் மதீனாவையுமே தூரமா வச்சுக்கங்களேன். இன்னைக்கு 2000 கிலோமீட்டர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறைஞ்ச ஆள் இல்லையே. அஹ்மது இப்னு ஹம்பல் தர்சம் மூடிடுவாங்க, அதனால ரமதான்ல நீங்க எல்லாத்தையும் மூடிருங்க என்று பயான் செய்யக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த தரத்தில் குறைஞ்சவங்க? சஹாபி. இந்த செய்திகளை எல்லாம் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கடைசியில முத்தாய்ப்பா என்ன முடிக்கிறாங்க? ஹாக்கதா, இவ்வாறுதான் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவா இருக்குது. இன்று இங்கிருந்து மக்கா, காயில் பட்டணத்திலிருந்து மக்கா 2000 கிலோமீட்டர் ஏறத்தாழ, ஷாம் மதீனால 2000 கிலோமீட்டர், அப்படியே டிட்டோ ஒத்து போகுதே. இந்த ஹதீஸையே ஏற்றுக்கொள்ள கூடாது? மக்காவுல மதீனாவுல அறிவிக்கப்பட்டா உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச பிறையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மிக தெளிவான சாட்டையடி இந்த ஹதீஸ். ஆனா இதை எப்படி எல்லாம் மாத்துறாங்க தெரியுமா? இது ஒரு சம்பவம், ஹதீஸ் இல்ல. ஹாக்கதா ரசூல் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற கண்ணில் தெரியலையா? இது ஜமாத்துக்கு ஜால்ரா அடிக்கிறது, நாம ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறது. இந்த மாதிரியான சில செய்திகள் சத்தியத்தை பார்க்க விடாமல் மறைக்கின்றன. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால்
மனசாட்சி இருந்தால் இந்த ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா இந்த ஊர்ல பிரச்சனைக்கு வெளியே இல்லையே. என்னெல்லாம் சுன்னத்து ஜமாத்தோடு ஒத்து போகிறீர்கள், சுன்னத்து ஜமாத்து 5 வேளை தொழுகன்னு சொல்றான், நாமளும் 5 வேளை தான் தொழுகன்னு சொல்றோம், நாம ஒத்து போறோம், அதனால மாத்தணும் அர்த்தமா? சரின்னா ஒத்துட்டு போக வேண்டியதானே? சுன்னத்து ஜமாத்து சொல்றதுனாலே இது ஒத்துக்கிட்டு போறோம். எத்தனை விஷயங்களை வேறுபட்டு நிக்கிறோம், அந்த விஷயங்களை நீங்க கிரகிக்கிறது இல்ல. இவ்வளவு தைரியமாக இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி நினைவாக வைத்திருக்க வேண்டிய செய்தி. ரமலான் நோன்பு என்பது பிறை பார்க்கப்படுவதன் அடிப்படையில் நம்முடைய ஏரியாவிலே, நம்முடைய சுற்றுப்புறத்திலே பிறை பார்க்கப்பட்டால் அந்த அடிப்படையில் நாம் ரமலானை முடிவு செய்ய வேண்டும். அது அல்லாமல் மக்காவில் பார்த்தார்கள், மதீனாவில் பார்த்தாங்க, சிரியாவில் பார்த்தாங்க, அப்படிங்கறதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. தெளிவான சான்று இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி இது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனிப்பட்ட செய்தி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவம். இதை மறுத்தவன் காஃபிரா போயிருவான், இதை மறுக்கிறவன் காஃபிர். அன்பு சகோதர சகோதரிகளே, ரிசாலத்துல கைய வச்சான்னு சொன்னா காந்தியானி விட கேவல கட்டவனா போயிருவான். ஏற்றுக்கொள்கிறோம் வேஷமும் கோஷமும் போட்டா போதுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை மறுப்பவன் காஃபிர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் எங்களுக்கு ஆர்டர் கட்டளையிட்டார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே செவ்வாய்க்கிழமை மக்ரிபுக்கு பிறகு பிறையை பாருங்கள். பிறை தென்பட்டால் மறுநாள் புதன்கிழமையிலிருந்து ரமதான் நோன்பு ஆரம்பிக்கப்படும். ஒருவேளை பிறை தென்படவில்லை என்று சொன்னால் புதன்கிழமை மறுநாள் வியாழக்கிழமைதான் நமக்கு நோன்பு என்பதை நாம் நினைவில் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.